அப்படியே எல்லாரும் அறம் சார்ந்து பொங்கிட்டாங்க. அவ்வளவு அற உணர்ச்சி. அடடா, நாங்க பார்க்குற வரைக்கும் நீ டெலிகேட் டார்லிங்காவே நடிக்கணும், ஆனா உன் உடல் அழகை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. எந்த பெண்ணும் தன் குழந்தையை பற்றி வளர்க்குறதே இல்லை. அவள் சமூகத்துக்காக தான் குழந்தை பெறுகிறாள், சமூகத்தின் குழந்தையை தான் வளர்க்கிறாள். இந்த மனித குலம் விருத்தி ஆகாவிட்டால் அந்த பெண்ணுக்கு என்ன நஷ்டம்? இந்த வாடகை தாய்க்கு பதிலாக வேறு ஒரு தாயை இயக்குனர் பாலச்சந்தர் படங்கள்லாம் காட்டுவார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரகசி அது ஒரு கைண்ட் ஆஃப் சரகசியா, அவங்களே குழந்தைய பெற்று அந்த முதல் மனைவிக்கு தானமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. கல்கி படத்தில் பிரகாஷ் ராஜுக்கு அந்த ஹீரோயின் கொடுத்தாங்க. கதாநாயகிக்கு ஒரு குழந்தை இருக்கும், கதாநாயகன் கல்யாணம் பண்ணோன்னு கிட்ட வரும்போது தான் சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியுமா அந்த குழந்தை எனக்கு பிறந்த குழந்தை இல்லை அப்படின்னு அந்த உண்மையை சொல்லி பார்வையாளர்களை நிம்மதி அடைய வைப்பாங்க. அதில் பெண்ணுடைய உடல் என்பது உற்பத்தி முறையில் மனித உயிரை உற்பத்தி செய்கிற உடலாக இருக்கிறது. மலடி என்ற சொல் அவளுக்கு பெரிய அவமானத்தை, அவள் வாழ்வதற்கான தகுதியையே கேள்வி கேட்குது. ஆணுக்கு அது அதை விட கேவலம். பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்கிறத கூட சமூகம் அந்த பேரோட விட்டுரும். ஆனால் ஒரு ஆணுக்கு குழந்தை பெற தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் இன்னும் மோசமான வசவுகளுக்கும் ஏளனத்துக்கும் ஆளாவான்கிறது தான் யதார்த்தம். அவனுக்கு அந்த களங்கம் ஏற்பட்டு விடாமல் காப்பாற்றுகிற பொறுப்பு இந்த மங்கையர் உள்ளம் மங்காத செல்வத்துக்கு இருக்கு. இந்த வாடகை தாய் அப்படிங்கிற இந்த நூலை நான் வெளியிட்டு உரையாற்றுவதற்கு தோழர் விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான காரணம் இரண்டு இருக்கலாம். ஒன்று, அவருடைய இந்த ஆய்வு என்பது அடிப்படையில் பெரியாரியல் சிந்தனையின் வேரில் இருந்து வருவதால் பெரியாரிய தோழர்கள் இயக்கத்தவர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு காரணம். இரண்டாவது, இந்த பரபரப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டதற்கான தொடக்கம் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த மாதிரியான வாடகை தாய் மூலமாக 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்டார், அதனை வெளியிட்டார். அதனால் ஏற்பட்ட பரபரப்பு. அப்பொழுது ஒவ்வொருவரும் அவரவர் கருத்துக்களை கூறும் பொழுது என்னுடைய பார்வை இதிலிருந்து சற்று மாறுபட்டதாக இருந்தது. அதை நான் வெளிப்படையாக சொல்லணும். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த பெற்றுக்கொண்ட அந்த பெண்ணுக்கு விழுந்த திட்டு, அதான் இப்படி அப்படி இல்லை, அப்படியே எல்லாரும் அறம் சார்ந்து பொங்கிட்டாங்க. அவ்வளவு அற உணர்ச்சி. அடடா, எங்கடா மிச்சம் வச்சிருந்தாங்க இவ்வளவு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அப்படி பொங்குன்னு பொங்குனாங்க. அப்படி பொங்கியதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், அவர் ஒரு நடிகை என்பது. உனக்கு இவ்வளவு திமிரா? அடுத்து, உன்னுடைய உடல் அழகை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் பார்க்குற வரைக்கும் நீ டெலிகேட் டார்லிங்காகவே நடிக்கணும், ஆனால் உன் உடல் அழகை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீ தாயா அப்படின்னு பார்த்தா முதல்ல அதுதான் முக்கியம். யார் இது பூரா யார் பேசுறது? இதில் உண்மையிலேயே இது சரியா தவறா என்ற மன சஞ்சலத்துக்கு ஆளானவர்கள் பெண்கள் தான். எல்லா பகுதியிலிருந்தும் எல்லா துறையிலிருந்தும் இதனை நியாய உணர்வோடு சிந்திக்கக்கூடிய பெண்கள் தான் இது சரியா, அல்லது இதன் மூலமாக வேணும் இன்னொரு பெண்ணுக்கு அந்த பெண் அதற்கு முன்வருகிற காரணம் என்ன, அவருடைய தேவையை ஏதோ ஒன்றை இது நிறைவேற்றுகிறதா, ஆகவே அவரும் அதன் பலனை பெறுகிற ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை நாம் ஏன் குறை சொல்ல வேண்டும்? இந்த மாதிரி என்னுடைய பார்வை அமைந்திருந்தது. ஆனால் இந்த ஒரு சந்தேகமும் எனக்குள் இருந்ததால் என்னுடைய பார்வையை பற்றிய சந்தேகமும் எனக்குள் இருந்தது. ஆகவே நான் பொதுவாக இந்த கருத்தை மட்டும் பதிவிட்டிருந்தேன். அப்புறம் பல பேர் பெரியாரியல் சிந்தனையாளர்களே இப்படி சொல்லுகிறார்களே என்றும் சிலர் வருத்தப்பட்டு எழுதியிருந்தார்கள். இப்படியான 2 எதிர்நிலை கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து மாறி என்னை சிந்திக்க செய்த முதல் கருத்து,
இது தந்தை பெரியார் சொன்னது இதுதான் என்ற ஒரு விளக்கம். அங்கதான் கருக்குனது. என்னது நம்ம படிச்சிருக்கோமே, இதை பெரியார் நியாயப்படுத்தினாரா என்று மீண்டும் ஒரு முறை பெண் ஏன் அடிமையானாள் நூலையோ இனிவரும் உலகத்தையோ, இது இரண்டு தான். தந்தை பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூக பார்வையை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த இரண்டு நூல்கள் தான் அடிப்படை. முதலில் திராவிடர் கழகத்தின் சார்பாக பிற நாடுகளில் வாழ்பவர்கள் இதனை அறிந்து கொள்வதற்காக பிரெஞ்சு மொழியில் வெளியிட்டோம். அப்பொழுது இந்த இரண்டு நூல்களைத்தான் முதல்ல மொழிபெயர்த்து வெளியிட்டோம். அப்புறம்தான் தெரிந்தது எந்த மொழியில் வெளியிட்டாலும் இந்த இரண்டு நூல்கள் மிகச்சிறந்த அறிமுகத்தை கொடுக்கும் என்பது. அந்த இரண்டிலும் பார்த்தா தந்தை பெரியார் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல செயற்கை முறையில் குழந்தை பிறப்பது என்பது பெண் விடுதலைக்கான முன்னோட்டமாக குறிப்பிடுகிறார். ஒரு பெண்ணுக்கு பதிலாக 2 பெண்ணை வேலை வாங்குற முயற்சியில் இல்லை, பெற்று கொடுப்பதற்கு ஒருத்தர், வளர்ப்பதற்கு ஒருத்தர், இப்படியான பார்வைகளில் அல்ல. இன்னும் தெளிவாக சிறந்த, அதாவது இதில் நிறைய விவாதங்கள் வருது. தந்தை பெரியாருடைய சொற்களில் நல்ல குடிமக்கள் உருவாக வேண்டும், இனிவரும் உலகத்தில் நல்ல குடிமக்கள் உருவாக வேண்டும் என்றால் பொலிகாளைகளை போன்ற நல்ல குணங்களை உடைய சிறந்த ஆண் மக்களின் உயிரணுக்கள் சேமிக்கப்பட்டு, கிட்டத்தட்ட இந்த உரை பணி கட்டத்தையே சொல்லுகிறார், அவை சேமிக்கப்பட்டு அது பெண்களின் கருப்பையில் நுழைக்க இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்தப்பட்டு நல்ல குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும் என்பது. அப்ப இதை நீங்க வேற எதோடெல்லாம் ஒப்பிடலாம் என்றால், அது எப்படி ஒரு சமூகத்தின் குழந்தையை ஒரு பெண் வளர்ப்பது? அப்படின்னா எந்த பெண்ணும் தன் குழந்தையை பெற்று வளர்க்கிறதே இல்லை. அவள் சமூகத்துக்காக தான் குழந்தை பெறுகிறாள், சமூகத்தின் குழந்தையை தான் வளர்க்கிறாள். அந்த குழந்தைக்கு அவள் தான் நினைக்கிற கருத்தை சொல்லி வளர்க்கிற உரிமை என்பது இரண்டாவது தான். அவளே சமூகத்தால் வளர்க்கப்பட்ட குழந்தை தான். அப்ப அந்த தாய் என்ன கருத்தை குழந்தைக்கு கடத்துகிறாள், அவளுக்கு சமூகம் எதை கற்றுக் கொடுத்ததோ அதைத்தான் அவள் குழந்தைக்கு கடத்துகிறாள். இப்படி இந்த சமூகத்தின் குழந்தையாகத்தான் நாம் வளருகிறோம். ஆனால் அதை தனி மனித கருவறையில் வைத்து வளர்க்கிறோம். அப்ப ஏன் நீங்க ஒரு சமூகம் நல்ல சமூகமாக இருப்பதற்கு இப்படியான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குழந்தை பெறுவதற்காக ஆண் பெண் சேர வேண்டும் என்கிற தேவை இருக்காது. 2 பேருக்கும் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் காதலுக்காக அவர்கள் கூடலாம் என்கிற பல கருத்துக்களை இணைத்து இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, கர்ப்ப ஆட்சியை பற்றி சொல்லும் போதும், பெண்களுக்கு தன்னுடைய கருப்பை மீதான உரிமையை பற்றி சொல்லும் போதும், உனது அடிமைத்தனத்திற்கு காரணமாக இருக்குமானால் கர்ப்பப்பையை வெட்டி எறி. இது அன்றைக்கல்ல, இன்றைக்கும் கூட அதிர்ச்சி ஊட்டுகிற ஒரு கருத்தாக தான் இருக்கிறது. அப்ப அந்த அதிர்ச்சி ஏன் ஏற்படுகிறது என்றால், நம்ம மக்களுக்கு பெரிய கவலை வரும். அப்பொழுது பல பேர் பேசுகிறார்கள், அதை பெரியாரே சொல்லுகிறார். இதை சொல்லும் பொழுது தர்ம நியாயம் பேச பலர் வருவார்கள். அவர்கள் இப்படி சொன்னால் மனித சமூகம் என்ன ஆகும், மனித குலம் விருத்தி ஆகுமா என்று கேட்கிறார்கள். இந்த மனித குலம் விருத்தி ஆகாவிட்டால் அந்த பெண்ணுக்கு என்ன நஷ்டம்? அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு, இதை கேட்கிற உனக்கு என்ன நஷ்டம்? இந்த 2 கேள்வியும் இருக்கு இல்லையா, அதை பெரியாரால் மட்டும்தான் கேட்க முடியும். அவளுக்கு என்ன நஷ்டம், இல்லை உனக்கு என்ன நஷ்டம்? நீ எதுக்கு இதை பத்தி கவலைப்படுற? அவ துன்பத்தை போக்குவதற்கு நீ கேள்வி கேட்கல. அவ பொம்பளை தாங்க, இதெல்லாம் சகஜம் தானங்க, இதெல்லாம் பொம்பளைக்கு புதுசா? குழந்தைன்னு பிறந்துட்டா எல்லா தாயும், எங்க அம்மா உட்பட,
எம்மா இனிமேல் பசிச்சா சாப்பிட முடியாது, தூக்கம் வந்தால் தூங்க முடியாது. மனித வாழ்க்கைக்கு தேவையே இது 2 தானங்க முக்கியம். இது உனக்கு கிடையாதுங்கிறதுக்கு நீ தயாராயிக்கோ அப்படின்னு சமூகம் ஒரு பெண்ணுக்கு சொல்லும் பொழுது, எனக்கு இது 2ம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறதா? இந்த இடத்துல ஷர்மிளா அவர்கள் சொல்லுகிற அந்த கருத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒரு போக்கில் எங்களுக்கு குழந்தைகள் வேண்டாம் என்று ஆண்களும் பெண்களும் முடிவெடுக்கிறார்கள். இது பல குடும்பங்களில் பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பார்வையில் அது பரவாயில்லையே என்று தோன்றினாலும் அவர் சொன்ன கருத்து முதன்மையானது. அவர்கள் அந்த முடிவை எடுப்பதோ அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை என்பதோ எந்தவித சமூக நோக்கமும் இல்லாத வெறும் சுயநலத்தின் அடிப்படையில் இந்த முடிவை எடுக்கிறார்கள். சரி, அப்படி அவர்கள் அந்த முடிவை எடுத்தால் நமக்கு என்ன நட்டம் என்று கேட்டால், இந்த சமூகத்தின் எந்த தீய விளைவுக்கும் எதிராக அவர்கள் வரமாட்டார்கள், பேச மாட்டார்கள். அது அப்படி நடந்தாலும் எனக்கு என்ன நட்டம்? I am safe. I will not come out from my comfort zone. இந்த மனநிலைக்கு ஆளாகிறவர்களால் சமூகத்தில் எப்படிப்பட்ட பேரழிவுகள் நிகழ்ந்தாலும் அவர்களுடைய சுயநலம் மட்டுமே முதன்மையாக நிற்குமே தவிர, அதுவும் சேர்ந்து சமூகத்துக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். ஆகவே அவர்களுடைய முடிவு சரியாக இருக்கலாம், ஆனால் அதன் பின்னால் இருக்கிற அந்த பார்வையை அவர்கள் மாற்றிக்கொண்டு கொஞ்சம் மற்றவர்களுக்கும் உதவுகிறவர்களாக, சமூகத்திற்கு பயன்படுகிறவர்களாகவும் ஒரு பார்வையை வளர்த்து கொண்டால் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். ஏன்னா பல பேர் பொது வாழ்க்கைக்காக குழந்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு. தந்தை பெரியார் சொல்லுகிறார், ஒரு கட்டத்தில் இந்த குழந்தை பேரு அப்படிங்கிறத, எனக்கு மட்டும் புள்ளக்குட்டி இல்லைன்னா நான் ஒரு கை பார்த்துருப்பேன், 4-5 பிள்ளைங்க ஆயிடுச்சு, அதுங்களை பார்க்கணுமே, அவங்களுக்காக உழைக்கணுமே என்பதால் நான் இவற்றில் தீவிரம் காட்டாமல் இருக்கிறேன், நினைத்தபடி செயல்பட முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்கள், இந்த குழந்தைகள் இல்லை என்றால் நான் எங்கேயோ தலையில் துணியை போட்டுக்கிட்டு போயிருப்பேன், அரை நிமிஷம் கூட இந்த வாழ்க்கையை நான் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன், ஆற்றிலோ குளத்திலோ இறங்கி இருப்பேன். அப்படி அரை நிமிடம் கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை ஒரு பெண் வாழ்வதற்கும் அந்த குழந்தை பேருதான் காரணமாக இருக்கிறது. ஆண்களுடைய குழந்தைகளை பெண்கள் பார்த்து கொள்வது நம்ம சினிமா பாரம்பரியம். சரோஜா தேவி பூ பூவா பூத்திருக்கு பூமியில 1000 பூ அப்படின்னு பாட்டு பாடுவாங்க 4-5 குழந்தைங்களை வச்சு. அதெல்லாம் யாருன்னா ஜெமினி கணேசனுடைய மனைவி பெற்ற குழந்தைகள். அவங்க அந்த குழந்தைங்களெல்லாம் வச்சு இவங்க பாடணும். காலம் மீது கண்ணுரங்கு மகளேன்னு பத்மினி ஒரு குழந்தைய வச்சுட்டு பாடினாங்க. அதெல்லாம் எம்ஆர் ராதா அவர்களுடைய முதல் மனைவி பெற்ற குழந்தைகள். அப்புறம் 3 முடிச்சு படத்தில் ஸ்ரீதேவி சுந்தரராஜனுடைய மனைவி பெற்ற குழந்தைகளோட அவங்கள வளர்த்துக்கிட்டு அவங்க மேலே கையை காலை போட்டுக்கிட்டு தூங்குவாங்க. இதனுடைய வளர்ச்சியாக இந்த வாடகை தாய்க்கு பதிலாக வேறு ஒரு தாயை இயக்குனர் பாலச்சந்தர் படங்கள்லாம் காட்டுவார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரகசி அது ஒரு கைண்ட் ஆஃப் சரகசியா, அவங்களே குழந்தைய பெற்று அந்த முதல் மனைவிக்கு தானமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா. ஜேகேபிக்கு அப்படிதான் சுகாசினி கொடுத்தாங்க. கல்கி படத்தில் பிரகாஷ் ராஜுக்கு அந்த ஹீரோயின் கொடுத்தாங்க. இவங்க எல்லாமே அந்த முதல் மனைவி படுற கஷ்டத்தை, அதை இந்த அல்ட்ரூயிஸ்டிக்னு இந்த சட்டத்தில் ஒரு சொல் இருக்கு. அல்ட்ரூயிஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னலம் இல்லாத பரோபகாரமானன்னு அர்த்தம். அந்த பரோபகாரம் எதுன்னா இதெல்லாம் தான் இது. ஆனால் அவங்க தெரிஞ்சு இதுதான் செய்கிறது. மற்றபடி யாரும் கதாநாயகிக்கு முதல் கணவனோடு பிறந்த குழந்தையை கதாநாயகன் ஏற்றுக்கொண்டதாக நான் பார்த்தேன் முதல்ல நாயகன் படத்தில் தான். ஏன்னா ஜெய்சங்கர் நம்ம பையன் அப்படின்னு ரஜினிகாந்த் ஒத்துக்கிட்டாரு.
தளபதி, மன்னிக்கணும், தளபதி. அதான் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அங்கதான் எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டாங்களே அப்படின்னு. நான் தளபதி படத்தில் அப்போ வந்து ஜெய்சங்கர் வந்து ரஜினியை சொல்கிறார், நம்ம பையன் நான் அவர் வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு. ரஜினியும் வந்து குழந்தையோட கதாநாயகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் ஜோதிகா குழந்தையோட வேட்டையாடு விளையாடு படத்தில் கமலஹாசன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் அஜித் வந்து த்ரிஷா ஒரு குழந்தையோட கல்யாணம் பண்ண. இதெல்லாம் வந்து இப்போ வருது. ஆனால் முதல்ல நம்ம மக்களுக்கு இதெல்லாம் கிடையாது. கதாநாயகிக்கு ஒரு குழந்தை இருக்கும், கதாநாயகன் கல்யாணம் பண்ணோன்னு கிட்ட வரும்போது தான் சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியுமா அந்த குழந்தை எனக்கு பிறந்த குழந்தை இல்லை அப்படின்னு அந்த உண்மையை சொல்லி பார்வையாளர்களை நிம்மதி அடைய வைப்பாங்க. உங்கள் கதாநாயகன் வந்து அப்படி ஒன்றும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவளை கல்யாணம் பண்ணிக்கலப்பா, நிம்மதியாக இருங்க அப்படின்னு கதாநாயகனுக்கு சொல்கிறாங்களோ இல்லையோ பார்க்குறவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ தான் மக்கள் மனசு வந்து நிம்மதி அடையும். இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கருத்துருவாக்கங்கள், இது உருவாக்குகிற சில படிமங்கள் இருக்குது மனசில். அதனால் வந்து இப்படி பெற்றுக் கொடுப்பது என்பது கூட அது ஒரு பரோபகாரமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நம்ம பார்க்குறோம். சட்டம் அப்படி சொல்லுதே. சரகசி அப்படிங்கிற இந்த வாடகை தாய் முறை வந்து கமர்ஷியலாக அனுமதிக்கப்படாது, வணிகம் கிடையாது. இந்த சட்டத்தை சரியாக பயன்படுத்தினாங்கன்னா அந்த பெண்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும்? அவங்க அந்த பணம் கேட்டு கேஸ் போட முடியுமா? நீங்கள் தியாகத்துக்கு வேணா செய்யலான்னா தியாகத்துக்கு யார் செய்வாங்க? உடன் பிறந்தவர்கள் செய்வாங்க, யாராவது அவங்களுக்கு மிக வேண்டியவர்கள் செய்வாங்க. யாரோ ஒரு வெள்ளைக்காரருக்கு குஜராத்தில் பிறந்த ஒரு பெண் எதுக்கு இந்த தியாகத்தை செய்ய போகிறாங்க? அப்போ சட்டமே எப்படி சொல்லுது பாருங்க. சட்டம் எல்லாமே வந்து அப்படி தான் வரும். யாருக்கு எப்போ தேவையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் வரும். இல்லைன்னா வந்து இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் சொல்ல வேண்டியதானே. ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் டெக்னிக்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. கருக்குழந்தை சோதனைகளை முறைப்படுத்தும் சட்டம்னு. அது என்னென்ன காரணத்துக்காக அந்த சோதனை செய்யலாம்னு இருக்குது. இந்த சரகசி என்கிற வாடகை தாய்முறை அந்த சட்டத்துக்கு நேர் எதிரானது. ஏன்னா இங்கே எல்லா சோதனையும் செய்யலாம், எப்படி வேணால் செய்யலாம். இந்த காரணங்களினால் தந்தை பெரியார் சொல்லுகிற அந்த கருத்துக்கள் எந்த விதத்திலேனும் வாடகை தாய் என்கிற இந்த முறையை சரி என்று சொல்கிறதா? இதற்கு அந்த வாதங்கள் இதற்கு ஆதரவாக முடியுமா என்றால் அந்த காலகட்டத்தில் வாடகை தாய் இல்லை, செயற்கை குழந்தைக்கான ஏற்பாடுகள் நடந்துவிட்டன. ஆனால் வாடகை தாய் முறை இல்லை. ஆனால் அந்த கருத்து அதே தானே. கருத்தினுடைய முடிவு எங்கே வந்து நிற்கும்? அந்த வாதம் தானே. அதனுடைய எல்லை இங்கு வருகிறதா என்றால் இல்லை. அப்போ ஏன் நாம் அதை சரின்னு நினைப்பதற்காக நம்மை நியாயப்படுத்தி கொள்ள, நம்முடைய கருத்தை நியாயப்படுத்தி கொள்ள தந்தை பெரியார் சொல்லாத ஒன்றை இப்படித்தான் சொல்லியிருப்பார் என்று கற்பித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கிற முடிவுக்கு வந்தேன். அதற்கு அடுத்த கட்டமாக அதன் பல்வேறு பரிமாணங்களோடு விளக்குவதாக இந்த நூலை தோழர் விஜயபாஸ்கர் அவர்கள் கையில் கொடுத்தார். அப்போ அந்த அப்படியே இந்த பெண்டில் மாடிக்கொண்டே இருந்து ஒரு பக்கம் நிற்கணும். அப்படி நிலை பெற்று இந்த கருத்தை பற்றிய முழுமையான பார்வையை இந்த நூல் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த அவருடைய அணுகுமுறை அந்த மானுடவியல் அக்கறையோடு யார் சிந்தித்தார்கள், மனிதர்கள் மீதான அக்கறை, பெரியாரிய பார்வை, பெரியாரின் பெண்ணிய பார்வை, மார்க்சின் பார்வை, இதில் இருந்து அவருடைய அணுகுமுறை. அதில் நான் முதலில் சொன்னது பெரியாரிய பார்வை. அடுத்து மார்க்சிய பார்வையில் என்ன சமூக உறவுகளின் உற்பத்தி முறையில் எப்படி இணைந்திருக்கிறோம், எப்படி சமூகம் மாறுகிறது என்ற விஞ்ஞானத்தை அவர்தான் உருவாக்குகிறார். அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு தத்துவத்தை. அப்போ
அதில் இருந்தால் உற்பத்தி, மறு உற்பத்தி. அதில் பெண்ணுடைய உடல் என்பது உற்பத்தி முறையில் மனித உயிரை உற்பத்தி செய்கிற உடலாக இருக்கிறது. இந்த உற்பத்தி யாருக்கு பயன்படுகிறது, எதற்கு பயன்படுகிறது என்ற பார்வையோடு வரும்போதுதான் அந்த பெண் ஒரு ஆணுடைய சொத்துக்களுக்கு, ஆணுடைய பரம்பரைக்கு, நமக்கு சொத்தே இல்லாட்டியும் நம்ம வம்சம்னு ஒன்று இருக்கு, அவர் எப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவர் என்பதை கொடுத்துவிட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கு ஒரு பெண் வேண்டி இருக்கிறாள். அந்த பெண் உடல் வேண்டி இருக்கிறது. அந்த உடல் மிக தூய்மையானதாக இருக்க வேண்டி இருக்கிறது. இந்த தேவைகள் எல்லாம் வருது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, நமக்கு பல செய்திகள் கதைகள் மூலமும் திரைப்படங்கள் மூலமும் தான் கருத்தாக்கமாக சேரும். அப்படி உங்களை எவ்வளோ பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. சில பேர் இதெல்லாமா படிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரிந்து ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு தனித்துவம் மிக்க ஒரு பெண் கதாபாத்திரத்தை ஒரு தொடர்கதையில் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதினார். கனவுகள் இலவசம் அப்படின்னு ஒரு கதையில். அது தீவிர நிலையிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அதன் மீது விமர்சனம் இருக்கலாம். ஆனால் ஒரு கல்லூரி மாணவியாக அதை படிக்கும்போது அது பெரிய மாற்றமான கதையாக தான் இருந்தது. இப்போ படித்தாலும் எனக்கு இன்றைய பார்வையிலிருந்து அது விமர்சனத்தை கொடுக்கலாமே தவிர, ஆனால் அன்றைக்கு அது ஒரு பார்வையை கொடுத்தது. அதை போல் இந்த வாடகை தாய் என்கிற அந்த இந்தியாவில் முதல் முயற்சி 1978 நடந்திருக்கு, கல்கத்தாவில் நடந்திருக்கு. இதெல்லாமே தோழர் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அது நடந்த உடனே அப்போ பேப்பர் படிக்கிறது இதெல்லாம் வாய்ப்பு கொஞ்சம் பேருக்கு தானே இருந்துச்சு, அதிலும் பெண்களுக்கு. அது மாதிரி இந்த செய்தியை நன்றாக படித்த 2 பெண்கள் அன்றைய தமிழ் வணிக இதழ்கள் உலகில் கோலோச்சி கொண்டிருந்த சிவசங்கரி அவர்களும் இந்துமதி அவர்களும். அவங்க 2 பேரும் 2 கதை எழுதினாங்க, ஆளுக்கு ஒரு கதை. சிவசங்கரி அவர்கள் எழுதிய கதை அவன் அவள் அது. அது ஒரு சிங்கம் முயலாகிறது அப்படின்னு திரைப்படமாகவும் வந்தது. இந்துமதி அவர்கள் மணல் வீடுகள் அப்படின்னு ஒரு கதை எழுதினாங்க, 2ம் தொடர்கதையாக. அந்த 2 கதையுமே வாடகை தாயை பற்றியது. அதில் ஒரு வாடகை தாய் உண்மையிலேயே விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணாக இருப்பார். அவரை அழைத்து அவங்கள தூய்மைப்படுத்தி இப்படியாக ஒரு முயற்சி நடக்கும்போது அந்த அந்த பெண்ணுக்கு இதில் என்னென்னா, அது அவங்க பெண்களாக இருந்து அதை யோசிச்சிருக்காங்க. உண்மையில் அதுதான் சொல்கிறோம். அந்த பெண்ணுக்கு இந்த குழந்தை கொடுத்தவர் யாருன்னு பார்க்கணுன்னு ஆசை. அதன் மூலம் அவள் அந்த கணவனையே தொடர்பு கொண்டு அவர்கள் பழகுகிறார்கள் என்பது மனைவிக்கு தெரிந்து மனைவி விலகி விடுவார். இது ஒன்று. இன்னொரு கதையில் அந்த பெண் குழந்தையை பெற்று கொடுத்து விட்டு தன் ஊருக்கு போகிறாள். அவள் பொருளாதார தேவைக்காக தான் அதை செய்கிறாள். இந்த 2 கதைகளிலும் அந்த பெண்களுடைய உணர்வுகளை அவர்கள் மிக நன்றாகவே எழுதியிருந்தார்கள் என்பதை இந்த நேரத்திலும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதை தவிர தோழர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் எடுத்திருக்கிற அந்த ஒவ்வொரு பகுதியும், ஆனால் எதுன்னு இல்லை, எல்லாத்தையும் மிச்சம் வைக்காமல் எடுத்திருக்கார். அந்த ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த குழந்தைக்கும் தாய்க்குமான ஒரு பரிமாற்றம். இதில் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ அவரே சொன்னார், தாய்மை அப்படிங்கிறது கொஞ்சம் பழகிய அந்த பூனைக்கே இருக்குது. அப்போது வயிற்றில் வைத்து பெற்ற அந்த தாய்க்கு இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே சமயம் தாய்மை என்பது ஒரு கற்பிதம்னு சொல்கிறோம். அப்போ இது 2க்கும் என்ன முரண்பாடு இருக்குது? அப்போ தாய்மைங்கிறது கற்பிதம் என்றால் அந்த வயிற்றில் வைத்து வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் ஏற்படுகிற பரிமாற்றத்திற்கு என்ன பெயர்? அந்த பரிமாற்றம் ஏற்படுத்துகிற உணர்ச்சிக்கு என்ன பெயர்?
அப்போ இது வந்து உடல் ரீதியான பயாலஜிக்கல் இம்பேக்ட். இது வந்து வயிற்றில் சுமப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. அப்போ இது விலங்குகளுக்கு இருக்குதா அப்படின்னா இருக்கு. ஆனால் இது அடுத்த நிலையில் அது வெறும் உடல் ரீதியாக மட்டும் வருவது அல்ல. ஏன்னா அந்த பூனை வந்து துணியை இழுத்துக்கிட்டு வந்து காமிக்குது அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போது காயத்ரிக்கும் விஜயபாஸ்கருக்கும் வர்ற பதட்டத்துக்கு பேரும் தாய்மை தான். அந்த 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 தாய்மையின் உணர்வை பார்த்து ஐயோ நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாதே, நம்மளால் அந்த அந்த இதை தீர்க்க முடியாதே, அந்த பூனைக்குட்டியை தடவி கொடுப்பதை தவிர, அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவதை தவிர அந்த பாதிப்பை நம்மால் நீக்க முடியாதே அப்படின்னு பதறுகிறோமே, அந்த உணர்வும் தாய்மை தான். அப்போது இந்த உணர்வு பெண்ணுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளை வளர்க்கிற பெரும்பாலான தந்தைகளுக்கு உண்டு. ஆனால் நம்ம சமூகத்தினுடைய பாடம் வந்து அப்பான்னா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அவர் அதெல்லாம் காமிச்சிக்கூடாது, அவர் குழந்தைய இப்படி தூக்கக்கூடாது, குழந்தைய பெண்கள் தான் தூக்குவாங்க அப்படின்னு அவருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருக்கு தூக்க தெரியும். அவர் தூக்கினால் இணைய பொம்பளை மாதிரி அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் பேசுவார். அதுக்கு பயந்து தன் குழந்தையை இடுப்பிலோ தோளிலோ தூக்க தெரிந்த ஒரு ஆண் கூட அந்த குழந்தை இப்படியே தான் பிடிச்சிட்டு போவார். அந்த குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டு ஒரு தந்தை நடந்தால் அவரை சமூகம் எப்படி பார்க்கும்? இது மாதிரி பல கற்பிதங்கள் தோழர் எழுதியிருக்காரு. என்னென்னா, ஒரு பெண் வந்து ஏன் இதுக்கு அதிகமாக பதட்டப்படுறாங்கன்னா, அவள் மலடி என்ற சொல் வந்து அவளுக்கு பெரிய அவமானத்தை, அவள் வாழ்வதற்கான தகுதியையே கேள்வி கேட்குது. ஆணுக்கும் அது பாதிப்பு தான் என்றாலும் இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. ஆணுக்கு வந்து அது அதை விட கேவலம். பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்கிறத கூட சமூகம் வந்து அந்த பேரோட விட்டுரும். ஆனால் ஒரு ஆணுக்கு குழந்தை பெற தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் இன்னும் மோசமான வசவுகளுக்கும் ஏளனத்துக்கும் ஆளாவான்கிறது தான் யதார்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அவனுக்கு அந்த களங்கம் ஏற்பட்டு விடாமல் காப்பாற்றுகிற பொறுப்பு இந்த மங்கையர் உள்ளம் மங்காத செல்வத்துக்கு இருக்கு. அப்பதான் அவங்க வந்து கற்புக்கரசி. இதே மாதிரி நடந்திருக்கு சில வழக்குகளில். கணவனுக்கு இந்த கெட்ட பெயர் வரக்கூடாது என்பதற்காக மறைக்கப்பட்ட ஒரு அந்த கன்சீல்டு டோனர், யார் வந்து அந்த விந்தணுவை கொடுத்தவர்கள் என்ற செய்தியே இல்லாமல் ஒரு குழந்தையை வயிற்றில் வைத்து வளர்த்து கொண்ட பெண், குழந்தை பெற்று அவங்க 2 பேர் தான் தாயும் தந்தையுமாக வளர்க்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த கணவருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது அவர் வந்து கேஸ் போடுறாரு, இவள் ஒழுக்கம் தவறியவள், இவ வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னுடைய குழந்தை, இவ பெற்றிருக்கிற குழந்தை வந்து என்னுடைய குழந்தை அல்ல, நான் வேணா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தயாராக இருக்கேன். இப்போ என்னென்னா, இது அவங்களுக்கு நடத்தின அந்த மருத்துவமனை ஒரு பேக்கேஜுக்கு டபுள் பேக்கேஜ் கொடுத்ததுனால ரெக்கார்டு இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு 15 ஆண்டுக்கு முன்னால். இப்போ அந்த பெண் போய் அங்கே கேட்டால் அவங்களுடைய ரெக்கார்டெலாம் இல்லை, 15 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மன உளைச்சலும் கிட்டத்தட்ட ஒரு மனச்சிதைவும் ஏற்படுகிற நிலை. அந்த கோபத்தில் அந்த குடும்பத்தினர் முன்னால் அந்த கணவனை பற்றிய உண்மையை அந்த பொண்ணு போட்டு உடைச்சிட்டான். அது பெரிய ஒரு கலவரத்தை அவங்க குடும்பத்தில் உண்டாக்கி, யாருக்கு எதிராகனா கணவனுக்கு எதிராக அல்ல, அந்த பெண்ணுக்கு எதிராகவே. அப்படி இருந்தால் நீ இந்த விஷயத்தை சொல்லலாமா என்று அவளுடைய குடும்பமே அவளுக்கு எதிராக திரும்பி விட்டது. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண் இப்படி பேசுவாளா?
இந்த மாதிரி சொல்லுவாங்களா? நீ ஏன் இதை வெளியில் சொன்ன? இப்படிப்பட்ட வழக்குகள்லாம் நடக்குது. அப்போ அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது எப்படி மற்றவர்களால் அணுகப்படுகிறதுங்கிறலாம் வெளியவே தெரியாது. இதை தவிர அவர் சொல்லுகிற முக்கியமான ஒன்று அந்த குழந்தைக்கு ஏற்படுற பிரச்சனை. ஏன்னா குழந்தைக்கு உடல் ரீதியாக அந்த தாயின் செல்களோடு ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சி மாற்றம், அது பிறந்த உடனே கருக்குழந்தை வெளியில் வந்த உடனே சில பேருடைய குரலை கேட்டு திரும்புது. சில குரல்களை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது வயிற்றுல வேகமாக உதைக்குது. அந்த குரலுக்கு உரியவர்களை பிறந்த பிறகு பார்க்கும்போது அதே மாதிரி கையை காலை உதைக்குது. ஏன்னா அதெல்லாம் கேட்குது. அப்போ இத்தகைய பரிமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துகிற அந்த பாதிப்பு தாய்க்கு மட்டுமல்ல குழந்தைக்கும் இருக்கும். நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு உடல்நல கோளாறு வரும்போது தாயவும் சோதனை பண்ணணும் அப்படின்னா எங்கே போய் பண்ணுவாங்க? அடுத்து அந்த பராமரிக்கப்படுகிற அந்த தாய் அந்த 10 மாதம் இந்த எல்லா அறிவியல் வளர்ச்சியும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கோயிலில் மாட்டின யானை மாதிரி தான். காட்டு யானையை பார்த்து நம்ம பயப்படுவோம், கோயில் யானையை பிச்சை எடுக்க வைப்போம். 10 ரூபாய்க்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கும். கடைசியாக என்னைக்காவது கோபம் வந்தால் யாரையாவது தூக்கி போடும், மிதிக்கும். அப்படி தான் நம்முடைய அறிவியல் வளர்ச்சியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த உடல் தானம், உறுப்புகள் தானம், இதில் மிகப்பெரிய மேட்டுக்குடியிலிருந்தோ பண வசதி படைத்த அப்படிப்பட்டவர்கள் உடல் தானம் உறுப்பு தானம் செய்கிறதுங்கிறது மிக மிக குறைவு. ஆனால் மூளைச்சாவு அடைந்தவர்கள் இதை நம்ம சொன்னால் இது என்ன கான்ஸ்பிரசி தியரி மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்படி அது மூளைச்சாவு தானா? அது சரியாக தான் உறுதி செய்யப்பட்டதா? தெரியாது. ஏன்னா அங்கே குடும்பம் வெளியில் நிற்கிற குடும்பத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. மிக எளிதாக இது நடப்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு நாடு 3ஆம் உலக நாடுகளில் ஒன்றான இந்தியா. வேற என்னெல்லாம் நடக்கும்? எந்த ஒரு சட்டம் போட்டாலும் யாருக்கு அது பயன்படும்? எனக்கு தூக்கு தண்டனை எதிர்ப்பு, மரண தண்டனை எதிர்ப்பு, இதெல்லாம் கொள்கை அளவில் உடன்பாடு உண்டு. ஆனால் சில குற்றங்களை சில குற்றவாளிகள் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது இந்த குற்றவாளிகளையும் அனுமதித்து கொண்டே இருப்பதால் அது சமூகத்திற்கு கேடில்லையா என்கிற எண்ணமும் உண்டு. ஆனால் இந்தியாவை போன்ற நாடுகளில் மரண தண்டனை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த குற்றம் கொடுமையான குற்றம், மிக கொடுமையான குற்றம், நம்மளால் மன்னிக்கப்பட முடியாத குற்றம். ஆனால் குற்றவாளி இவன் தானான்னு நமக்கு தெரியாது. தூக்கில் போடப்பட்டவர் தான் குற்றவாளியா இல்லை குற்றவாளியாக காட்டப்பட்டவரா? இப்போ பார்க்குறமே எத்தனை வழக்கு வெளியில் வருது. காரை ஒருத்தன் ஓட்டுறான், 17 வயசு, குடிச்சிட்டு ஓட்டுறான், 2 பேர் செத்துட்டாங்க கார் ஏற்றுனதில். கார் கோடி விலை பெறுது. அந்த வழக்கில் அந்த பையன் கைது செய்யப்படுறான். காரை ஓட்டுனது அவன் இல்லை, நான் தான் ஓட்டினேன்னு ஒரு டிரைவர் சரண்டர் ஆகிறாரு. அவனுடைய இரத்த மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தை போய் மிரட்டினதாக அவனுடைய தந்தை கைது செய்யப்படுறாரு, அவங்க தாத்தா கைது செய்யப்படுறாரு. கடைசியாக 3ஆவது நபர் யார் அந்த குடும்பத்தில்? அவங்க அம்மா. எதுக்கு? தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த பையனுடைய இரத்தத்தை எடுத்துட்டு இரத்த மாதிரி கார் ஓட்டும் போது எடுக்கப்பட்ட பிளட் சாம்பிளாக தன்னுடைய இரத்தத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ பணம் இருந்தால் என்ன வேணா பண்ண முடியும் நம்ம நாட்டில். இதை ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசிட்டாரு. அதனால் அதற்கு ஒரு அரசியல் வெளிச்சம் பாய்ச்சப்பட்டு அதனால் அடுத்தடுத்து இவர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்கள். இது வெளிவந்த ஒரு வழக்கு.
சரண்டர் ஆகிற எத்தனை பேர் உண்மையான குற்றவாளிகளா நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழல் இருக்கிற நாட்டில் நாம் பயன்படுத்துகிற இந்த வாடகை தாய் முறை என்பது, இதை அனுமதிப்பது யாருக்கு எதிரானது, எப்படியெல்லாம் அதை பாதிக்கும் என்பதை நம்முடைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தோழர் ஷர்மிளா அவர்கள் சொன்னாங்க பாருங்க, ஆவணப்படம். அவர்கள் மருத்துவராக அதனுடைய மொத்த செய்தியும் சொன்னாங்க, எப்படியெல்லாம் அவங்க வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுரண்டலை ஒரு நாகரிகமான சமூகம் அனுமதிக்கலாமா? அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுக்கலாமா? அப்ப வெளிப்படையா சொல்லுங்க, அல்ட்ரூயிஸ்டிக்னா யாரு? யார் அந்த பரோபகாரம் செய்பவர்? உங்களுடைய இரத்த உறவினராக இருக்கலாம், ரெண்டு தரப்புல. அவங்களுக்கு தெரிஞ்சு இது நடக்கணும். டோனர் யாரு, சரகேட்டிங் மதர் பேரண்ட் யாரு, இதை ரெண்டு பேருக்கும் தெரியணும், தெரிஞ்சு நடக்கணும். அது தெரியாட்டி என்ன நடக்கும்? நாளைக்கு அந்த பெண்ணுக்கு உடல்நல கோளாறு ஏற்படுது, அவங்க யார்கிட்ட போய் காம்பன்சேஷன் கேட்பாங்க? அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பிடிக்காத சாப்பிடணும். அந்த 10 மாதம் அவங்க உடம்பு பராமரிக்கப்படும், ஒரு வீடு பராமரிக்கப்படுவதை போல. அதுக்கு அவங்க அனுமதி கிடையாது, அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் சொன்னதை போல இதெல்லாம் வந்திருக்கு. ஒரு இப்படி எடுத்துக்கொண்ட தம்பதிகள் அவங்கள யாருன்னு இந்த பெண்ணுக்கு தெரியாது. அது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை ஒரு குறைபாடுடைய குழந்தையாக பிறந்து விட்டால் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தைய அந்த பெண் வளர்க்கணும். அவள் அடைந்த துன்பத்துக்கு ஈடு கிடையாது, இழப்பு கிடையாது. அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்கள தேடி போய் வழக்கு போடுறதுக்கு இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் பொருளாதாரத்தில் எளியவர்களை வைத்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த சட்டமும் கூட அவர்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு செய்திகளையும் அனைத்து விதமான பார்வைகளோடும் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த நூலை முடிந்த வரையில் நம்ம மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அவர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் இதை படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதன் மூலம்தான் இதை பற்றிய விழிப்புணர்வை நாம் உருவாக்க முடியும். அந்த பெரிய பணியை செய்திருப்பதற்காக திராவிடியன் ஸ்டாக் பதிப்பகத்தாருக்கும் தோழர் விஜயபாஸ்கர் குழுவினருக்கும் நன்றியை பாராட்டை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது. அதே கங்கா நாராயணத்தை அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இந்த இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழ